ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாருக்கும் அறிவு இருக்கா, ஞானம் இருக்கா, இவங்களாம் நாலேஜ் பர்சனா அப்படின்ற ஒரு கேள்வி, சந்தேகம் எல்லாருக்கும் எழும்பதான் செய்யுது. ஆதவ அர்ஜுனா சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ற விஷயமா தான் இருக்கு. ஆனா அவர் சொல்ற விஷயத்துக்கும் தமிழக வெற்றி கழகமோ இல்லை அவரோ செஞ்ச விஷயம் ஒத்து போகுதா அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்றாரு, நியாயமா சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு. அவர் சொல்றத மனமுகர்ந்து நம்ம ஏத்துக்கிறோம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆதவர்ஜனா சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாதுனால ஏத்துக்கிறோம். ஆனா அவருடைய செயல்பாடு அப்படி இருந்ததா, கட்சியோடைய செயல்பாடு அப்படி இருந்ததா, அது விஜய் அவர்கள் அப்படி செயல்பாடோட இருந்தாரா அப்படின்னு தான் இங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன சொன்னாரு அப்படின்னா, 16 நாள் நாங்க துக்கம் அனுசரிக்கிறோம். கரூர்ல 41 பேர் இழந்தாங்க. அந்த இறந்தவங்களுக்கு 16 நாள் நாங்க துக்கம் அனுசரிக்கிறோம். வரவேற்கத்தக்கது, எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயத்தை முன்னெடுக்குதுன்னா நம்ம அதை முதல்ல வரவேற்கிறோம். ஆனா இந்த விஷயம் இவர் சொல்றாரு, 16 நாள் நாங்க துக்கம் அனுசரிக்கிறோம், அதனால நாங்க யாருமே பேச மாட்டோம். நானும் சரி, எங்களுடைய கட்சி தலைவரும் சரி, நிர்வாகிகளும் சரி, யாரும் பேச மாட்டோம். எங்களுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். நிச்சயமா உங்க உணர்வுகளை நாங்க மதிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உங்க செயல்பாடு அப்படி இருந்ததா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கரூர்ல அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். இதுக்கு முழுக்க இன்னிய வரைக்கும் உயர்நீதிமன்ற உத்தரவு, உச்ச நீதிமன்றத்தை நீங்க நாடி இருக்கலாம், இன்னும் உச்ச நீதிமன்றத்துல இருந்து உத்தரவு வரல. உயர் நீதிமன்ற உத்தரவு இன்னிய வரைக்கும் இந்த கரூர் பெரும் துயர சம்பவத்துக்கு தமிழக வெற்றி கழகம் பொறுப்பெடுத்துக்கணும் தெல்ல தெளிவா உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. நீங்க உணர்ந்து நீங்க சொல்றீங்களா, எங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல, நீங்க உணர்வு அடைந்து இந்த விஷயத்துல உண்மையிலே துக்கத்தை அனுசரிச்சீங்களா? ஆயுத பூஜை கொண்டாடினீங்க. எந்த பஸ்ல இளைஞர்களை நீங்க ஏத்தி இறக்குனீங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடினாங்க. 16 நாள் துக்கம் கொண்டாடுறவங்க ஆயுத பூஜை கொண்டாடலாமா? கேட்கறல கேள்வி, பதில் சொல்லுங்க. இது தவிர்த்துட்டு ஆதவர்ஜனா 16 நாள் துக்கம் தானே கொண்டாடணும். துக்கம் கொண்டாடுறவங்க எங்க இருக்கணும்? வீட்டுக்குள்ள இருக்கணும். எதுக்கு விளையாட்டு விஷயத்தை நான் துவைக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு உத்தரகாண்டுக்கு போனீங்க? அங்க போய் கூட அதை தொடக்கி வைக்கல. ஏன்னா போறதுக்கு முன்னாடி இங்க சம்பவம் செஞ்சுட்டு போனா போல, கலவரத்தை தூண்டுற விதமா, வன்முறையை தூண்டுற விதமா ட்வீட் ஒன்று போட்டு என்ன பண்ணிட்டாரு, டெலிட் பண்ணிட்டாரு. இந்த விஷயம் அங்க இருக்கிற முதலமைச்சருக்கு தெரிஞ்சு போயிட்டு அவர் தயவு செய்து கலந்து கொள்ள வேண்டாம், இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்கிறாரு, அதனால இந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துக்க கூடாது அப்படின்னு அந்த மாநில முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு, தடை விதிட்டாரு. உடனே அங்க இருக்க முடியாம அங்க இருந்து என்ன பண்ணிட்டாரு, இங்க கிளம்பி வந்துட்டாரு. சோ விளையாட்டு கொண்டாட்டத்துல எல்லாம் போயிட்டு ஆதவர்ஜனா போய் கலந்துக்கலாமா? 16 நாள் துக்கத்தை தானே இருக்கீங்க, போய் கலந்துக்கலாமா? அது மாத்திரமா, விஜய் அவர்கள் 4 நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு. சூப்பரா இருந்து மேக்கப்லாம் பயங்கரமா, அப்படியே ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருந்தது. அப்படியே இந்த தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு ஓரங்கட்டி சூப்பரா இருந்தார். மேக்கப் எல்லாம் பயங்கரமா இருந்தார். இதான் துக்கம் அனுசரிக்கிறதா? ரிசரிங் போட்டு தண்ணியை வர வச்சுட்டு கண்ணு கலங்குற மாதிரி, அந்த கண்ணுல இருந்து தண்ணி கூட வரல, ஆக்டிங் தான். அதெல்லாம் பண்ணலாமா? 16 நாள் துக்கம் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணலாம் போல இருக்கு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் 16 நாள் துக்கம் அனுசரிக்கிறதுல இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. வண்டிக்கு பூஜை போடுறது, மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு மேக்கப்லாம் போட்டு அப்படியே நடிக்கிறது, ஆதவர்ஜனா விளையாட்டு கொண்டாட்டத்துலலாம் போய் கலந்துக்கிறது. 14 நாள் துக்கத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் செய்யலாம். நம்ம தான் என்ன பண்ணோம், 16 நாள் துக்கத்தில் வீட்டிலே இருக்கணும். சொல்றத ஒழுங்கு கிரயமா நீங்க செய்யறீங்களா? எப்படியெல்லாம் ஊரை ஏமாத்துறாங்க பாருங்க. இதுக்குதான் ஆதவர்ஜனா ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவருக்கு நாலேஜ் இருக்குதா இல்லையா? அவர் உண்மையிலேயே அரசியலுக்கு ஏத்தவரா? இவரெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க போல இருக்கு. நீங்க பேசுறது எல்லாத்தையும் நம்பிடுவாங்களா? நீங்க பேசுறது எல்லாத்தையும் எல்லாரும் ஏத்துப்பாங்களா? என்னதான் நினைச்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களை? 41 பேர் மரணத்தை வச்சு எந்த அளவுக்கு தான் நீங்க அரசியல் செய்வீங்க? கொஞ்சமா கூச்ச நச்சம் இருக்க வேண்டாம் உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறோம், எதுக்கு இப்படி பேசுறோம் அப்படின்னு 16 நாள் துக்கத்தை அனுசரிக்கிறவங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த 41 பேர் குடும்பத்தோட நின்று இருக்கணுமா இல்லையா? அந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆதரவா இருந்தீங்க? எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோட நீங்க துக்கத்தை அனுசரிச்சீங்க? வேதனையும் வலியும் அந்த 41 குடும்பத்துக்கு, உங்களுக்கு இல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? ஹாயா வந்து ஹாயா போயிட்டீங்க. இப்பவும் நீங்க சுகமா தான் இருக்கிறீங்க. இப்பவும் நீங்க லக்ஸரியா தான் இருக்கிறீங்க.
இறந்து போன 41 குடும்பத்தை பாருங்க. 20 லட்சத்தை தரோன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்களே, பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. இன்னும் போய் சேரல. ஆனா தமிழ்நாடு அரசு சொன்ன அடுத்த நாளே கொடுத்துட்டாங்க. உங்களால கொடுக்க முடிஞ்சுதா? கொடுக்க முடியவே இல்லையே. ஏன்னா உங்களுக்கு பேச்சு மட்டும்தான், செயல்ல இல்ல அப்படின்றது இதன் மூலமா ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது ஆதவர்ஜனா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு சரியா லாக் ஆயிட்டாரு. ஏன்னா உயர்நீதிமன்றம் தெள்ள தெளிவா சொல்லிச்சு, அவர் பேக்ரவுண்ட் என்ன அதை முதல்ல விசாரிங்க, எஃப்ஐஆர் போடுங்க. ஆதவர்ஜனாவை எதுக்கு நீங்க வந்து தப்பிக்க விட்டீங்க? எதுக்கு தமிழ்நாடை விட்டு டெல்லிக்கு போனாரு? அவரை நீங்க முதல்ல லாக் பண்ணிருக்க வேண்டாமா? அவர் மேல நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்க வேண்டாமா? சோ அவர் என்ன, நீங்க நிரபராதின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர்னா சுதந்திர போராட்ட வீரரா? சுதந்திரமா விட்டு இருக்கீங்க. இறையாண்மைக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. 5 பிரிவு கீழே அவருக்கு மேல வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லிருச்சு. சோ இந்த அளவுக்கு இதுல இருந்து தப்பிக்கணும், நான் வந்து தப்பு செய்யல, எங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு மக்கள் கிட்ட நாடகம் ஆடுறாங்களாம். இவங்க தமிழக வெற்றி கழக தரப்பு வாதமே சுத்தமா அபண்டமான பொய்யா இருக்கு. உயர் நீதிமன்றத்துல ஒரு தரப்பு வாதம், உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்க வேற மாதிரி தரப்பு வாதம். என்னதான் நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஒண்ணு, இவங்க உச்ச நீதிமன்றத்துல போயிருக்கிறாங்க, பாஜக ஃபுல் சப்போர்ட் பண்ணும், பண்ணி அவங்கள லாக் பண்ணணும். சிபிஐ வழக்கு இவங்க கேட்குறாங்க. சிபிஐ வழக்கு போயிட்டா சுத்தமா நகரவே முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுக்கிறவரே ஆதவர்ஜனா. உயர் நீதிமன்றத்துக்கு போயிட்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம், சிபிஐ வழக்கு தான் வேணும். பாஜக பிடியில தமிழக வெற்றி கழகம் இருக்கணும் அப்படின்னு ஆதவர்ஜனா நம்புறாரு. ஏன்னா அவருக்கு தெள்ள தெளிவா தெரியும், திமுகவை நம்ம அழிக்கணும், திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது, ஜெயிச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இல்லவே இல்லை. ஆதவர்ஜனாவுக்கு நல்லாவே தெரியும், தான் ஒருத்த நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒட்டுமொத்த கூட்டத்தை அழிக்கிறவர் தான் ஆதவர்ஜனா அப்படின்றது தெள்ள தெளிவா இருக்கு. உண்மையிலேயே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்பவே உஷாராயிட்டாரு. ஏன்னா அவரை விசிகால வச்சிருந்தா செல்லரிச்ச மாதிரி செல்லரிச்சு விசிகாவை சுக்குநூறா உடைச்சிருப்பாரு. உண்மையிலேயே அங்க இருக்கணும்னா கருத்தியலா இருந்திருக்கணும். விசிகால இருக்கிற ஒவ்வொருத்தரும் கருத்தியலா இருக்கிறாங்க, அரசியல் நாலேஜ் உள்ளவரா இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல போயிட்டு நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா ஒண்ணு அந்த கத்துக்கணும், அந்த இடத்துல இருந்து கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அந்த நிர்வாகிகள் கிட்ட, 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட, தலைவர் திருமாவளவன் கிட்ட நீங்க கத்துக்கிட்டு இருக்கணும். எந்த அளவுக்கு கருத்தியலா இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு அரசியல் நினைப்பு நீங்க கத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல போயிருந்தா அங்க நீங்க தனியா தெரிஞ்சிருப்பீங்க. பா இந்த பீஸு திருமாவளவன் வளர்த்த பீஸு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா அங்க போயிட்டு இங்க அறகுறையா இருந்தீங்க, அங்க போயிட்டு நீங்க அறகுறையா தான் இருக்கிறீங்க, இன்னும் வளர்ச்சி அடையாம தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய பர்சனலுக்காக, உங்களுடைய சுயத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தையே இன்னைக்கு பாஜக கிட்ட இவர் என்ன பண்றாரு, அடகு வைக்கிறதுக்கு தயாராயிட்டாரு ஆதவர்ஜனா. தகவல்ல அதான் வருது. இவரு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு சிபிஐ வழக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்றதுக்கான ரீசன், பாஜக கிட்ட போயிட்டா வேற வழியே கிடையாது. பாஜக, அதிமுக, தாவேகா 3 பேரை கூட்டணி சேர்ந்து திமுக ஒழிக்கணும் தான். திமுக ஒழியவே ஒழியாது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல, அந்த வாக்கு தான் விஜய்க்கு போகுமே கண்டி, புதுசா திமுக கிட்ட இருக்கிற வாக்குகளை உடைச்சி அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, வாக்கு சேகரிக்க மாட்டாரு. தமிழக வெற்றி கழகம் கோல் வைத்திருக்கிற, அச்சீவ்மெண்ட் பண்ற ஒரே வாக்கு யாருன்னா அதிமுக வாக்கு மட்டும்தான். ஏன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற வாக்கு, அதிமுகவிலேயே எதிரான வாக்குலாம் இருக்கு. பாஜக கூட கூட்டணி சேர்ந்தது தப்பு, அதுக்கு பாடம் புகுட்டி தரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதிமுகவில் இருக்கிறவங்களே அதிமுகவுக்கு எதிராக வாக்களிக்கிறது தான் இருந்தாங்க. அந்த வாக்குல திமுக பக்கம் வர்றதுக்கு இருந்தது. ஆனா இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஏன் விஜய்க்கு போடக்கூடாது, திமுக நம்ம எதிரியா விஜய்க்கு போடக்கூடாது. சோ இந்த வாக்குகள் தான் இவங்களுக்கு போய் கண்டி, திமுக வாக்கு போகாது. திமுக பக்கம் இருக்கிற அந்த ஓட் பேங்க் பர்சன்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கும், பெரும்பான்மை கிடைக்கும். இவங்க கணக்கு போடலாம், என்னென்ன கணக்கு போடுறாங்களோ. ஒருவேளை பாஜக மிஷின் வச்சு கணக்கு போடும், ஆனா அந்த பாட்சாலாம் தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆகாது, அது வேற கதை. ஆனா இருந்தாலும் ஆதவர்ஜனா இப்படி ஒரு கணக்கு போடுறாரு, இது அவருக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற பொறுத்து வந்து பாக்குறோம். ஆதவர்ஜனா நாங்க 16 நாள் துக்கம் அனுசரிக்கிறோம், அதனால தான் நாங்க வந்து துக்கத்துல இருக்கோம், யார்கிட்ட பேசுறேன், எங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கிறாங்க, அவங்க தலைவர் விஜய் அவர்கள் நல்லா ஜாலியா தான் இருக்கிறாரு. ஆதவர்ஜனாவும் விளையாட்டு கொண்டாட்டத்துல தான் போய் கலந்து இருக்காரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.